ரிஷபராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பொருளாதார ரீதியா, பணம் ரீதியா, வண்டி வாகனம் ரீதியா, சொத்து சேர்க்கை இதெல்லாமே எப்படி இருக்க போகுது? அழகும் தன்னம்பிக்கையும் கௌரவம் கொண்ட ரிஷபராசி நேர்கள் விடாமுயற்சி கொண்ட ஒரு ராசி. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமே ரிஷபராசி. அப்போ இந்த ரிஷபராசி நேர்கள் எது செய்தாலும் அழகாக செய்வார்கள். அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப ஒரு தொழிலுக்கு உகந்த விஷயம். அப்போ இந்த ஃபினிஷிங் உடையக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி நேயர்கள். பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு பெண்களுக்கு ரொம்ப வலிமை. வீட்டில் முடங்கி கிடக்காம வெளி உலகத்துக்கு வரக்கூடிய காலம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு, அது குரு வீட்டில் இருக்காரு. நிறைய பேர் சொந்த தொழிலுக்கு நீங்கள் முன்ன கால் எடுத்து வைப்பீங்க. 10ல் ராகு இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ வெளிநாடு போவீங்க, அது தொழிலுக்காக போவீங்க. உங்களுடைய நகைகளை நீங்கள் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் பிஸ்னஸ் அற்புதமான ஒரு ராசி அப்படின்னா ரிஷபராசி நேயர்கள். ஏதாவது தொழில் வச்சுருந்தீங்க, இல்லை தொழிலை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக 2 மாதத்தில் இருக்குது. தங்கத்தால் ஜொலிக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மியை பார்த்துட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நெத்தியில் இடும்போது கண்டிப்பாக மாங்கல்ய பலம் அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும், கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டு பண்ணும்.